குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சென்னை பழவந்தாங்கலைச் சேர்ந்தவர் நிர்மலா, வயது 59, இந்திய விமான நிலைய ஆணைய அதிகாரி. சென்னை விமான நிலையத்தில் டெலிகாம் எனப்படும் தகவல் தொடர்புத்துறை சூப்பரண்டாக பணியாற்றி வந்தார். நேற்று நிர்மலா இரவு பணி பார்த்தார். இவரது அலுவலகம் சென்னை விமான நிலையத்தில் உள்நாட்டு முனையத்தின் முதல் தளத்தில் உள்ளது. இரவு பணி என்பதால் அலுவலகத்தில் அவர் மட்டுமே அமர்ந்து பணிகளை செய்து கொண்டிருந்தார். நிர்மலா இரவு பணிக்கு வந்தால் வழக்கமாக அதிகாலை 4:30 மணிக்கு அலுவலகத்திலிருந்து வெளியில் வந்து ரிலாக்ஸ் ஆவது வழக்கம். ஆனால் இன்று காலை 6:30 மணி ஆன பிறகும் அலுவலகத்திலிருந்து நிர்மலா வெளியே வரவில்லை. காலை பணிக்கு வந்த சக ஊழியர்கள் அறை கதவு உள்புறமாக பூட்டியிருப்பதை கண்டனர். கதவை பலமுறை தட்டியும் நிர்மலாவிடமிருந்து பதில் இல்லை. செல்போனில் தொடர்பு கொண்ட போதும் போனை எடுக்கவில்லை. ஏர்போர்ட் போலீசார் விரைந்து சென்று அறை கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். நிர்மலா தூக்கில் சடலமாக தொங்கிக் கொண்டிருந்தார். உடலை கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நிர்மலாவின் தம்பி சமீபத்தில் இறந்தார். அவர் மீது நிர்மலா மிகுந்த பாசமாக இருந்தார். அந்த சோகத்தில் நிர்மலா இந்த விபரீத முடிவை எடுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஆனால் அலுவலகத்திலேயே தூக்கில் தொங்கியதால் பணிச்சுமையா வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணங்களிலும் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். நிர்மலா ஓய்வு பெற இன்னும் 5 மாதங்களே உள்ள நிலையில் நடந்துள்ள இந்த சம்பவம் ஊழியர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.